ரெண்டு கட்சிகளெல்லாம் போட்டி என்றைக்கு அன்றைக்கு விஜய் சொன்னார். நீங்கள் கேட்கல பாருங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. 61 61 6 எதிர்கட்சி தலைவர் என்றெல்லாம் போட்டி. அவர் துருவா சிஎம். அதுதான்டா அன்றைக்கு சொன்னவர் 2 கட்சிகளெல்லாம் போட்டி என்று. நீங்கள் 3 போட்டி, 4 போட்டி, 5 போட்டி என்று பெருசாக பீத்தி கொண்டீங்க. மற்ற எவ்வளோ கணிப்புடாப்பா கணிச்சிங்க. இந்தியாவில் இருந்தது நாங்கள் இலங்கையில் இருக்கோம். எங்களுக்கு தெரியாதானே. நாங்களும் பார்த்தோன்னு நினைச்சோம்ப்பா விஜய் தோத்துருவேரா என்றா நாங்கள் நினைச்சோம். எல்லாரும் கணிச்சிங்க. எப்படி விஜய்க்கு 10 சீட், 12 சீட், 8 சீட் அப்படி தான் கணிச்ச நீங்கள். ஆனால் மற்றதுக்கெல்லாம் 100 சீட்டில் கணிச்சிங்க. ஆனால் தலைகளாக மாறி இருக்கி. அப்படித்தான் இறைவன் ஒருத்தனை வரவணும் என்று நினைச்சிருந்தா எங்கேருந்து எப்படி வருவான்னு தெரியா. அவனை கட்டாயம் வர வைப்பார். அது மாதிரி தான் இன்றைக்கு விஜய் வந்திருக்கார். வாழ்த்துக்கள் அண்ணா விஜய். பல மினிஸ்டருக்கு இன்றைக்கு துண்டை காண துணியை காண வேண்டியிருக்கிறாங்க. எந்த முகமண்டே தெரியாதவனுக்கெல்லாம் வாக்கு போட்டிருக்கு மக்கள். இதுதான் மாற்றம். இதான் மாற்றம். இலங்கையில் ஒரு மாற்றம் நடந்தது. அது மாதிரி இந்தியாவில் இன்றைக்கு நடந்திருக்கு. வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா.